திருத்துதர் தோமா ஆண்டவர் இயேசுவை நேரடியாக பார்த்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவரோடு வாழ்ந்த அனுபவத்தை பெற்றவர். தூய பேதுருவும் தூய பவுலடியாரும் திரு அவையின் 2 தூண்கள் என்றால், திருத்துதர் தோமா அவர்களை இந்திய திரு அவையின் பெருந்தூண் என்று உறுதியாக சொல்லலாம். எருசலேம் பகுதியிலே கலிலேயாவில் பிறந்து வளர்ந்து இயேசுவால் அழைக்கப்பட்டு அவரை பின்பற்றிய 12 சீடர்களில் ஒருவர். மீனவர், திதிமு என அழைக்கப்பட்டவர், சந்தேக பேர்வழி என கருதப்பட்டவர். கிபி 52ஆம் ஆண்டு கலிலேயாவில் இருந்து பயணம் செய்து இந்தியாவிற்கு வந்து பல பகுதிகளில், குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, வட இந்தியா போன்ற இடங்களிலே கிறிஸ்தவ மறையை போதித்தார். இன்றைய சென்னை மறை மாவட்டத்தின் சாந்தோம், சின்னமலை போன்ற பகுதிகளிலே போதித்து பலரை கிறிஸ்தவர்களாக்கினார். நம்முடைய செங்கல்பட்டு மறை மாவட்டத்தின் திருத்தலமான தோமையார் மலையிலே வாழ்ந்து கிறிஸ்தவ மறையை போதித்து அந்த மலையிலேயே எதிரிகளால் ஈட்டியால் குத்தப்பட்டு இறந்து மறை போதகராக வேதத்தின் சாட்சியானார் என்பதில் நமக்கெல்லாம் பெருமை, மகிழ்ச்சி. இன்று அவருடைய திருவிழா, பெருவிழா. இதை கொண்டாடுகின்ற நமது மறை மாவட்டத்தின் ஆயர், தூய தோமா திருத்தலத்தின் குருக்கள், கன்னியர்கள், செங்கல்பட்டு மறை மாவட்டத்தினுடைய இறைமக்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த ஜெபம் கலந்த திருநாள் வாழ்த்துக்களை மாமல்லபுரம் திருக்குடும்ப தேவாலய இறை சமூகம் சார்பாக அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தூய தோமா அவர்கள் சிந்திய ரத்தம் செங்கல்பட்டு மறை மாவட்டத்தின் விசுவாச வித்தானது. அன்பிற்கினியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் மீது திருத்துதர் தோமா அவர்களுக்கு இருந்த ஈடுபாடும் ஆர்வமும் எவ்வளவு என்பதை விவிலியத்தின் 3 பகுதிகள் நாம் புரிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறது. முதலாவதாக திருத்துதர் யோவான் எழுதிய நற்செய்தி 11வது அதிகாரத்தில் இயேசுவின் நெருங்கிய நண்பரான லாசர் இறந்த பொழுது இயேசு பெத்தானியாவிற்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தார். அப்பொழுது அவருடைய சீடர்கள் எல்லாம் இயேசுவிடம், ரபி, இப்பொழுதுதானே யூதர்கள் உம்மேல் கல்லெறிய முயன்றார்கள், மீண்டும் அங்கு ஏன் போகிறீர் என்று சொல்லி அவரை தடுக்க பார்த்தார்கள். ஆனால் தோமா அவர்களோ, வாருங்கள், நாமும் அவரோடு போவோம், அவரோடு சாவோம் என்று சொல்லி நான் இயேசுவுக்காக எதையும் செய்ய துணிந்தவர் என்பதை வெளிப்படுத்துகின்றார். இரண்டாவதாக யோவான் எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரத்திலே வருகின்றது. உண்மையை அறிந்து கொள்ள தோமா அவர்களுக்கு இருந்த ஆர்வம். ஒரு சமயம் இயேசு சீடர்களிடம், நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன் என்று சொல்லுகின்ற பொழுது, தோமா அவர்கள், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாதே, அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்பார். அதற்கு இயேசு, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்பார். இப்பகுதியிலே இயேசு சொன்னது மற்ற சீடர்களுக்கும் புரியவில்லை என்றாலும் திருத்தூதர் தோமா அவர்கள்தான் துணிச்சலாக கேள்வி கேட்டு பதிலை பெற்றுக்கொள்ள முயற்சி எடுத்தவர். 3வது பகுதியாக யோவான் எழுதிய நற்செய்தியில் 20வது அதிகாரத்தில் 24லிருந்து 29 வரை உள்ள இறை வசனங்களில் வருகிறது. இயேசு தன்னுடைய உயிர்ப்புக்கு பிறகு சீடர்களுக்கு காட்சி அளிக்கின்றார். அவர் தோன்றிய பொழுது தோமா அங்கு இல்லை. எனவே சீடர்கள் தோமாவிடம், நாங்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டோம் என்று சொன்ன பொழுது அவரோ, நான் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட காயங்களில் என் விரலையும் அவருடைய விலாவில் ஏற்பட்ட காயத்தில் என்னுடைய கையையும் விட்டால் ஒழிய நம்ப மாட்டேன் என்கிறார். 8 நாட்களுக்கு பிறகு சீடர்கள் அனைவரும் ஒன்றாக கூடியிருந்த பொழுது இயேசு அவர் நடுவே தோன்றி அவர்களை வாழ்த்துகின்றார். பின்னர் தோமாவிடம், தோமா, உம்முடைய விரலை என்னுடைய கையிலும் கையை என்னுடைய விலாவிலும் விட்டுப்பார் என்று சொல்லிவிட்டு, சந்தேகப்படாதே, நம்பிக்கை கொள் என்று சொல்லுகின்றார். இதை கேட்ட மாத்திரம் தோமா பணிந்து, என் ஆண்டவரே, என் கடவுளே என்று அவரிடம் சரணடைகின்றார். அன்பிற்கினியவர்களே, உண்மையை அறிந்து கொள்வதில் அவருக்கு இருந்த ஆர்வம் அவரை சந்தேகப்பட வைத்தது, கேள்விகள் கேட்க வைத்தது. தன் தலைவர் குரு தன் உயிர் இயேசுவை அறிந்து கொள்ள நெருப்பு தணலாய் பற்றி எரிகிறார். அறிந்ததும் பனிமலையாய் கரைகிறார். அவர் பாதங்களை பற்றி கொண்டு உருகுகிறார். சரணாகதி அடைகிறார். அவருக்கு சாட்சியாகிறார். அவருக்காக உயிர் விடுகிறார். திருத்துதர் தோமா மனிதர், பெரும் புனிதர். தூய தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றி.